ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். இந்த வீடியோவில் நம்ம ஒயில்டு கார்டு என்ட்ரி இந்த கேமோடைய டைமென்ஷனை மாற்றுவாங்களா அப்படின்ற இந்த வீடியோவை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒயில்டு கார்டு அப்படின்றது தான் இந்த சீசனுடைய ஒரு ஹோப்பாகவே இருக்குது. உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யார் டைட்டில் அப்படிங்கிறதுக்கு டிசர்வ் இல்லை. பட் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஓவராலாக கன்சல்ட் பண்ணி பார்க்கும் பொழுது டைட்டில் வின்னர் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம்ல, ரெண்டாவது வாரத்தில் நம்ம கணிச்சிரும் யார் கரெக்டாக இருக்கான்ட்டு. பட் இந்த சீசனில் ரெண்டாவது வாரம் தாண்டி யாரையும் கணிக்க முடியல. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்குது. இப்போ திவாகர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, நல்லா இது பண்ணுறாருன்னு ஒரு பக்கம் இருந்தால், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிஞ்ச் ஆக்டிவிட்டீஸ் நிறையா பண்ணுறாரு. ப்ளஸ் இந்த பெண்களை வைத்து மையப்படுத்தி சில கண்டென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பண்ணுறது அப்படிங்கிறது மக்களுக்கு ஒரு ஈர்ப்பு வந்து வரமாட்டேது. ஓகே ஓகே அப்படின்ட்டு. அதே மாதிரி கானா வினோத் நீங்கள் எடுத்திங்கன்னா அவருக்கு புரிதல் இல்லை, ஆனால் நல்ல மனுஷனாக இருக்கார். நல்லா சில நேரம் கலாய்ச்சி விட்டுறாரு, நிறையா திங்கிங் சில நேரம் இருக்குது. ஆனால் இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து டாஸ்க்லேயும் சரி இந்த மாதிரி தெரிய மாட்டேங்குது. ஸோ அது ஒரு வீக் பாயிண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து பார்வதி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பார்வதி வந்து ரொம்ப ரொம்ப பேசி ஒரு மாதிரி அவங்களோட எக்ஸ்ட்ரீம் போயிடுறாங்க, இல்லை ரொம்ப ஜாலியாக இருக்காங்க, இல்லை ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி பேலன்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களால இருக்க முடியல. இப்போது அப்படி போனாலும் சீக்கிரமாக வந்துடுறாங்க. அது ரெண்டாவது விஷயம், அது பாசிட்டிவ் தான். பட் இருந்தாலும் நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வாயை கொடுத்து பேசுகிறார்கள். ஓப்பனாக வந்து பார்த்திங்கன்னா சில இடங்களில் வந்து நமக்கு தெரியுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அந்த மாதிரி இடங்களில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்குன்றது என்னுடைய ஒரு பாயிண்ட்டு. அது அவங்களுடைய பின்னடை வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து டாப்பான பிளேயர்ஸ். சபரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து இந்த முகத்திரை அப்படின்னு ஒன்று போட்டிருக்காரு. எல்லாருக்கிட்டையும் நல்லாயிருக்கும், எல்லாருக்கிட்டையும் நார்மலாக இருந்துட்டு போயிடுவோம், நமக்கு யார் எந்த வம்பு தும்புக்கும் போக வேண்டாம் அப்படின்ற அந்த ஒரு ஆங்கிளில் இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு சபரியும் டைட்டிலுக்கு டிசர்வ்டாக வரல. கனி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க குரூப்பிசம் ஃபார்ம் பண்ணி அர்ச்சனாவுடைய கேமே ஆட ட்ரை பண்ணுறாங்க. அவங்களுக்கு தனியாக இண்டிவிஜுவாலிட்டி கிடையாது. ஓகே, அவங்க வந்து ஒரே பேட்டர்னில் இருக்கணும், நம்ம எல்லாத்துக்கும் சாப்பாடு போகணும், நம்ம ஒரு ஃபேமிலி நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லியிருப்பாங்கல்ல, டிப்பிக்கலான ஒரு அம்மா பிஹேவியர். அந்த பிஹேவியர் காட்டுறதுனால ஒரு கேமுக்கான ஒரு பிஹேவியர் இருக்கா அப்படின்னா அது இல்லை. அதனால் அவங்களும் வந்து அவுட். விக்ரம் இப்போ தான் கொஞ்சம் ஓப்பனாக பாவறாரு. ஆனால் அவர் டைட்டில் வின்னருக்கான சின்ன தகுதியாக கூட நான் அவரை பார்க்க முடியல. ஏன்னா சுயநலம் பிடிச்சவராக இருக்காப்புல, ஆனால் உள்ளே நடிச்சிட்டு இருக்காப்புல அப்படிங்கிறது பார்க்க முடியுது. நீங்கள் அடுத்து வியானா எடுத்துக்கோங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது எனக்கு டைட்டிலுக்கு வியானா பொறுத்த வரைக்கும். அவ்வளோதான். நான் இந்த இதில் லிஸ்ட்லேயே நான் வியானாவை தான் பார்க்குறேன். அது ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அழகு மட்டும் காரணம் கிடையாது. அவங்க நல்லா பேசுகிறாங்க, பாயிண்ட்ஸ்லாம் நல்லாயிருக்கு. பட் அவங்ககிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னா, அதாவது க்ளோஸ் டு டைட்டில் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் வந்து நிறைய இடங்களில் பேச மாட்டுறாங்க. ஓகே, ப்ளஸ் சில இடங்களில் ரொம்ப குழஞ்சி பேசுகிற மாதிரி சில பேசுகிறது அது கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது. அவ்வளோதான். மற்றபடி அவங்க மாற்றிக்க நல்லாயிருக்கும். சுபிக்ஷா பொறுத்த வரைக்கும் ஓப்பன் அப்பே ஆகலை. ஓப்பன் அப் ஆனாலும் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா தவறாகத்தான் போகுது அவங்களுக்கு. கமருதீன் பேசுகிறதே வந்து ரொம்ப ரூடாக இந்த மாதிரி இருக்குது. ஆனால் சில இடங்கள் நல்லா பேசுகிறாரு. ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பேச தெரியல. அதனால் அவர் வந்து கம்முன்னு இருக்கார். இன்னொருத்தவங்க கண்டஸ்டன்ட் பிக் பாஸ் கேம் ஆட தெரில கமருதீன் பொறுத்த வரைக்கும். சுபிக்ஷா அதே தான் சொல்லுவேன். ஏதாவது நல்ல குவாலிட்டி இருந்தாலும் அதை எப்படி கேமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் அது வந்து ரீச் ஆகல. ரம்யா ஓட்டுக்கு ஏற்று கரெக்டாக ஆடுறாங்க. இப்போ ஓட்டு வேணும்னா நம்ம நடிச்சிடுறது, இல்லைன்னா நம்ம ஜாலியாக இருக்கிறது, அந்த ஒரு ஆங்கிளில் இருக்கிறதுனால அவங்களுடைய இது வந்து எண்ணம் வந்து நமக்கு பிரதிபலிக்க மாட்டேங்குது. துஷார் எதுக்கு வந்திருக்காருன்னு தெரில, ரொம்ப சைலண்ட்டான ஒரு பர்சனாக இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சைலண்ட்டாக சம்பவம் பண்ணுவான்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் சைலண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அரோராவை தான் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து நீங்கள் பிரவீன்ராஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரும் வந்து நல்ல திங்கிங் இருக்குது, நல்ல இது இருக்குது. ஆனால் சைலண்ட் ஆகிட்டார் நாமினேஷன்ஸில் வந்ததுனால. அவருடைய ஆட்டம் வெளியே வரணும். ஏன்னா அவர் இன்னும் வெளியே வர மாட்டுறாரு. ஜண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருந்தது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏன்டா உள்ளே இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்மளே சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஆங்கிளில் அவரும் வந்து இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. கலையரசன் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு இடத்த அடைச்சிக்கிட்டு உள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கார். மற்றபடி அனலைசிங் நல்லா இருக்குது. பட் இன்னும் நிறைய கேம் ஆடணும், கேம்லேயும் சொல்லணும், வாய் திறக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட்டாக இருக்குது. அடுத்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்சரா வெளியேறிட்டாங்க, பிரவீன்காந்த் வெளியேறிட்டார், அவ்வளோதான். மற்றபடி வேறு யார் இருக்கா மெயினாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சொல்கிற அளவுக்கு யாரும் இல்லை. அவ்வளோதான். இதுதான் எஃப்ஜியெல்லாம் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, ஆதிரியங்க சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை நம்ம. ஓகே, அடுத்து ஒயில்டு கார்டு யார்? விஜய் டிவிலேருந்து 2 பேர் கப்புள். நிறைய பிரஜின் சாண்ட்ரா தான் நிறைய வருது. ஸோ மேபி அவங்க தான் இருக்கும். தீபாவளிக்கு உள்ளே போகிறாங்களாம், மண்டே எபிசோடுக்கு உள்ளே போயிடுவாங்க, அதாவது சண்டேயில் தெரிஞ்சிடும். ஓகே,
அடுத்து ஒரு வெப் சீரிஸ்லேருந்து ஒரு கப்புள் தீபிகான்னு நினைக்கிறேன் அவங்க பேர். தீபிகாவும் ஒருத்தன் அவன் பேர் தெரில எனக்கு. அவங்க வந்து விஜய் டெலிவிஷன் கிடையாது, விஜய் டெலிவிஷன் சார்ந்து தான் வைங்களேன். பட் ஓகே, அவங்க ஒரு 2 கப்புள், ஒரு கப்புள் அவங்க. ஸோ யங் கப்புள் ஒன்று, இன்னொருத்தவங்க கொஞ்சம் விஜய் டிவி கப்புள், எக்ஸ்பீரியன்ஸ்டு கப்புள் ஒன்று. உள்ளே இறங்குறாங்க 4 பேர் வைல்டு கார்டு, அவ்வளோதான். வேறு வைல்டு கார்டே கிடையாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம 5ன்னு நினச்சோம், பட் 4 தான். ஓகே, ஸோ தீபாவளிக்கு இறங்குறாங்க 2 பேர், அதுக்கு அடுத்த வாரம் எண்டில் 2 பேர் அப்படிங்கிறது தான் கணக்கு. ஸோ இதுதான் சொல்லப்படுது. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.